இந்தியாவோட கடைசி முனை ராமேஸ்வரத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு இடம். இன்னைக்கு இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கலாம். ஆனா 1964 முன்னாடி இது ஒரு பிரம்மாண்டமான நகரமா இருந்துச்சு. ஒரு ராத்திரியில மொத்த ஊரும் கடலுக்குள்ள போயிடுச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? தனுஷ்கோடி. இன்னைக்கு இது ஒரு கோஸ்ட் டவுன். ஆனா அன்னைக்கு இது ஒரு லிட்டில் சிங்கப்பூர். 1964 டிசம்பருக்கு முன்னாடி தனுஷ்கோடியில எல்லாமே இருந்துச்சு. ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆபீஸ், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் அண்ட் கஸ்டம்ஸ் ஆபீஸ். அங்கிருந்து போட் மெயில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல நீங்க டிக்கெட் எடுத்தா ட்ரெயின் நேரடியா கப்பல் மூலமா ஸ்ரீலங்காவுக்கு உங்களை கூட்டிட்டு போகும். இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவுக்கு நடுவில் ட்ரேட் அண்ட் டிராவல் ரொம்ப பிஸியா நடந்த இடம் இது. அந்த ஊரே எப்பவும் மக்கள் நடமாட்டத்தோட சந்தோஷமா இருந்துச்சு. டிசம்பர் 23, 1964 அந்த ராத்திரி ஒரு பெரிய சைக்ளோன் தனுஷ்கோடியை தாக்குச்சு. கடல் அலைகள் 20 அடி உயரம் வரை எழும்பி ஊரே மூழ்க ஆரம்பிச்சது. அந்த நேரம் பாம்பன்ல இருந்து 110 பேசஞ்சர்ஸோட வந்த ட்ரெயின் நம்பர் 653 தனுஷ்கோடி ஸ்டேஷனை நெருங்கும் போது ஒரு ராட்சச அலை வந்து ட்ரெயினை மொத்தமா கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. ஒரு உயிர் கூட தப்பிக்க முடியல. ஒரே ராத்திரியில 1800க்கும் மேற்பட்ட மக்கள் உயிர் இழந்தாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த ஊரே இல்ல. கவர்மெண்ட் இது வாழ தகுதியற்ற நகரம்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அங்க போனா அந்த சிதஞ்ச பில்டிங்ஸ், அந்த ரயில்வே ட்ராக்கோட மிச்சங்கள்லாம் உங்ககிட்ட கதை சொல்லும். இன்னொரு பக்கம் புராண கதைகள் படி ராமர் சீதாவை மீட்க பாலம் கட்டின இடமும் இதுதான் சொல்றாங்க. ஹிஸ்டரியும் டிராஜடியும் நிறைஞ்ச இந்த தனுஷ்கோடியை நீங்க விசிட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? அந்த ரூம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் மிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.